காத்துக்கிட்டு இருக்கீங்க? சொகுசான காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடுமையான உழைப்பு, எளிமையான வாழ்க்கை, அதுதான் இனிமே நம்முடைய உலகம். வந்து சாமான் எடுத்து வைங்க. கலெக்டராகவும் டாக்டராகவும் வர வேண்டிய பிள்ளைங்க வீட்டு வேலை செய்யுதேன்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்கே அந்த கவலை. உங்களுக்கு தான் இன்னொரு வீடு இருக்க. அங்க மாதவி இருக்கா, மணிமேகலை இருக்கா. அவங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம், சகுனமா இருக்கலாம். விஜயா, நான் செஞ்சது தவறுதான். அது திருத்தர முயற்சியில நீயும் ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கிற. குடிசையில தலைவர்களும் அறிஞர்களும் உருவாகிறது உண்டு. அது கோடியில ஒண்ணும். பழக்கத்தினாலேயே சூழ்நிலையினாலே உருவாகிறவங்க தான் அத்தனை பேரும். இந்த சூழ்நிலையில நிச்சயமா நம்ம குழந்தைங்க நந்தவங்களா வர முடியாது. ஒழுக்கத்தை பத்தி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது. நம்மளை நாம தான் உருவாக்குறது, சூழ்நிலை இல்ல. காலையில இருந்து கூட சாப்பிடல. நாள் கணக்கில சாப்பிடாதவங்க நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன? பசியும் பட்னியும் இனிமே நாம புதுசா கத்துக்க வேண்டிய பழக்கம். அம்மா ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க, அது கிடைக்கிற வரைக்கும் பண்ண கடிச்சிட்டு இருக்கோம். எனக்காக பிள்ளைங்க ஏன் தண்டிக்கிறேன்? அவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஆரம்பத்திலேயே கவலைப்பட்டு. அளந்து வாழாதவங்க வாழ்க்கை இப்படித்தான் முடியும். ஐயோ, தவறு செஞ்சு திருந்தவே முடியாதா? விஜயா, நடந்தது மறந்துடு. ஓ போது நீ வாடுறது நான் தடுக்கல. ஆனா அந்த வாழ்க்கையில் எனக்கு பங்கு கொடு. நான் முறையா சம்பாதிச்சு சம்பள பணம் எடுத்துக்க. பசியும் பத்னியும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டாம். பட்னி கிடக்கிறது துன்பம் இல்ல, கேவலம் இல்ல. ஒழுக்கத்துக்கு அதுதான் வேலை. உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறது இல்லைன்னு தான் முடிவு பண்ணிட்டேன். இது நீங்க முறையா சம்பாதிச்ச பணமா இருக்கலாம், ஆனா இது உங்க மாதவியோட ஒரு குடும்பத்துக்கு தான் போதுமானது. தெரியும், இங்க யாரும் செவிடல. அப்படின்னா எடுத்து பால் குக்கிறது தானே. பால் எங்க இருந்து வரும்? 2 நாளா பட்னி கிடக்குற உடம்புல பால் என்ன, கண்ணீர் கூட வராது. உயிரோட இருந்தது அது என்ன சாதிக்க போகுது? ஆண் குழந்தை பொய் சொல்லும், திருடும், இன்னொரு பொண்டாட்டியை வச்சுக்கோ. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை. ஆமா, இப்ப ரொம்ப யோசனை தான் தேவை. குழந்தை தேவை, அதுக்கு இந்த ஜென்மத்துல வழி இல்ல போல் இருக்கு. அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க. ஏன் நான் நிம்மதியா இருக்கிறது பொறுக்கலையா உனக்கு? அவன் ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு சாகறான். எனக்கு 2ஆம் கல்யாணம் வரியா? இத பாரு, குழந்தை இல்லாட்டியும் பரவாயில்ல, நிம்மதியா இருந்தா அதுவே போதும். இந்த ஜென்மத்துல நமக்கு குழந்தையும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. வைத்தியம், சந்தோஷம் வேண்டியதுதான், ஆனா அது முறைப்படி வரணும். ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம். நாட்டு நடப்பே ஆயிடுச்சு. நீ மட்டும் என்ன விதி விலக்கா? குழந்தை தானே வேணும், ஒண்ணு செய்ய. நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க.
ஐயோ கர்மம் கர்மம், இந்த மாதிரி யோசனை எல்லாம் உங்களுக்கு தான் வரும். என்னங்க ஏதோ குழந்தை அழற சத்தம் கேக்குதுங்க. பக்கத்து வீட்டுல யாரோ பாடுறாங்க. பாடணுங்க, குழந்தை தாங்க, நம்ம வீட்டுல தாங்க அழுவுது. ஆமா, எப்படி நாம இன்னும் குழந்தைய பெத்துக்கலையே? ஒருவேளை டெஸ்ட் பேபியா இருக்குவா? இருந்தாலும் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். என்னங்க குழந்தைங்க? யாரு இங்க பொண்ணுங்க போட்டிருப்பாங்க இத? ஆ? ஏய், யாரையும் காணுமே. சொல்லி வச்ச மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்காங்களே. வளர்க்க முடியலன்னு போட்டு போயிருப்பாங்களா, இல்ல நம்ம தேவை தெரிஞ்சுதான் போட்டு போயிருக்காங்களா? எப்படி இருந்தா என்ன, நமக்கு தேவை குழந்தை, அது நம்ம வீட்டு வாசல்லயே இருக்கு. தபால் கட்டுற மாதிரி. என்னங்க என்னங்க, இந்த குழந்தைய நாம எடுத்து வளர்க்கலாங்க. ஆ, மூக்கு முனிமா எவ்வளவு அழகா இருக்கு. மூக்கு ஒன்னவா இருக்கு, மொழி என்னவா இருக்கு. பாவம், யாரு பெத்த பிள்ளையோ நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. இது தெய்வ செயல். நான் பெரிய பக்தன் இல்லையா, கடவுள் உடனே அருள் புரிஞ்சுட்டான். போறோம் போறோம். குழந்தைங்க உங்களைத்தான். குழந்தைங்க அதான் பொய் சொல்லும், திருடும், இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்குவோம். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அத 10 மாசம் சுமந்து பெத்தவனா? மிருகங்கள் கொடுத்தா குழந்தைய பெத்துக்குது. காப்பாத்த முயற்சிக்காதவ கவலைப்படதா காமிக்கிறது வெறும் நடிப்பு. இப்ப துடிக்க இந்த மனசு குழந்தை அழுது இருந்தா எங்க போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அது வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கும். குழந்தை எங்க நம்ம யாருகிட்ட கேட்பேன்? கேட்க மாட்டேன். அந்த செத்த உடலை அணைச்சபடியே நானும் செத்திருப்பேன். அப்படியாவது உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். சொல்லுங்க குழந்தைங்க. அது யாருக்கு தேவையோ, அதை யார் நல்லா கவனிப்பாங்களோ, அதுக்கு எங்க எல்லா சௌகரியங்களும் சந்தோஷங்களும் கிடைக்குமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டேன். சௌகரியம் சந்தோஷம் இந்த 2 வார்த்தை தவிர வேற வார்த்தையா உங்க அகராதியில கிடையாதா? பெத்த குழந்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல, ஒரு குழந்தைக்கு தேவை பெற்றவங்களுடைய இனிமையான வார்த்தை இல்லை, நல்ல உணவு, நல்ல வளர்ப்பு, நல்ல கல்வி, சமுதாயத்துல நல்ல இடம், வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணை. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு உங்ககிட்ட ஒருபோதும் கிடைக்காது. ஆனா இப்ப போய் சேர்ந்திருக்கிறே அந்த இடத்துல இது அத்தனை அதுக்கு உண்டு. வாழ்க்கையை பணத்தை கொண்டே எடை போடுற வியாபாரி நீங்க. உங்களுக்கு தாய் உள்ளம் தெரியாது. ஒரு தாய் தன் குழந்தைய சாக கொடுத்தாலும் கொடுப்பாளே தவிர அடுத்தவங்களுக்கு தானமா மட்டும் கொடுக்க மாட்டா. என் குழந்தைய நான் இப்ப பார்க்கணும். எங்க குழந்தை? சொல்ல மாட்டேன். சொன்னா அங்க போய் உரிமை கொண்டாடுவேன். அதை வாங்கிட்டு வந்து திரும்பவும் இந்த நரகத்துல தள்ளுவேன். வேண்டாம், அந்த ஒரு குழந்தையாவது நல்லா இருக்கட்டும். ஓ, வந்துட்டியா? எதுக்கு வர சொன்ன? இதுல இன்னொரு 5 லட்சம் இருக்கு. இதை இப்ப நீ மாத்தி கொடுக்கணும். ஏற்கனவே மாத்தி கொடுத்து என் வாழ் இழந்தது போதும். இனிமேல் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். சுந்தரம், உனக்கு என் தலைவரை பத்தி நல்லா தெரியும். இப்ப நீ இதை மாத்தி கொடுக்கல, நீ உயிரோட வாழவே முடியாது. இப்பவே நடைபெற மாத்தா இருக்க. இதை விட சாகிறது எவ்வளவு உயர். கபாலி, இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான். நம்ம தலைவருடைய கட்டளையை நிறைவேற்று.
வெல்டன் டைகர், வெல்டன். ராஜு, கபாலியை கொலை செய்தது நீதானே? நான் உன்னை கைது செய்யறேன். வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கொலை ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. இப்ப அதையும் செய்துட்டீங்க. நீங்க எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன் குழந்தைகளை பத்திக்கிறீங்க? அடுத்தடுத்து நீங்க எனக்கு செய்த துரோகங்களுக்கு பிறகு உங்களை இந்த வீட்டுல இருக்க அனுமதிச்சேன். காரணம் இந்த தாலி. ஆனா இப்ப நீங்க செய்த குற்றமே உங்களை இங்க இருக்க விடல. போங்க. ஆனா ஒண்ணு, விடுதலை ஆன பிறகு பொண்டாட்டி இருக்கா பிள்ளைங்க இருக்கான்னு மட்டும் திரும்ப இங்க வந்துடாதீங்க. நீங்க சொன்னீங்களே குழந்தைகளுக்கு சமுதாயத்துல நல்ல ஒரு இடம், வாழ்க்கையில நல்ல துணை வேணும்னு. அது என்ன போல ஏழை தாயினுடைய பிள்ளைகளுக்கு கூட கிடைச்சிடும். ஆனா நிச்சயமா உங்களை போல கொலைகாரருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது. உங்க குழந்தைகளை நீங்க நேசிக்கிறது உண்மையா இருந்தா இந்த நிமிஷத்துல இருந்து இந்த குடும்பத்தை மறந்துருங்க. இதுதான் சார் நான் ஜெயிலுக்கு வந்த கதை. இந்த 10 வருஷ காலத்துல குழந்தைங்களா என்ன மறந்திருப்பாங்க. ஆனா என்னாலதான் அவங்களை மறக்க முடியும். பாரு, சாரு, மீனு, நீங்க எல்லாம் பெரியவங்க இருப்பீங்க. காலேஜ் கூட போயிட்டு இருப்பீங்க. விஜயா,